அப்புறம் எதுக்காக இவ்ளோ பெரிய சீனு? இலே, இது சீன் இல்லல. உனக்கு அப்படியா தெரியுது? உண்மையிலே என் மனசுல இருந்து வருது. உன் மனசார சொல்லுதேன், நீ போய் படி. நான் உன்னை தடுக்க மாட்டேன், சத்தியமா. இல்லை, நீ ஏன் படிச்ச? இந்த வாய்ப்பு கூட உன் திறமைக்கு கிடைச்சதுதான். நீ ஏன் விசா எடுத்த? நீ ஏன் டிக்கெட்டை போட்ட? இதுல நான் என்னத்தை செஞ்சேன்? இதுல ஒன்ன கூட நான் செய்யலையே. போறதுக்கு முன்னாடியாவது உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுதேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு. எனக்கு தான்ல நீ வேணும். உனக்கு நான் வேண்டாம்ல. உனக்கு தேவையும் இல்ல. சரி, நான் படுக்கிறேன். இதெல்லாம் நாளைக்கே கோர்ட்டுக்கு வருதா? இல்லை சார், 2 நாளாக வருது. பிபி உடனே வேணும்னு கேட்டார், அதான் ரெடி பண்ணேன். சரியா, மார்ஜினில் நோட் போட்டிருக்கேன். ம், அந்த கரெக்ஷன்ஸை பண்ணிட்டு ஒரு தடவை என்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் பிபிக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். இந்தாங்க. ம், ஓகே சார். ஐயோ, இந்த அம்மா இதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுது? நைட்டு கூட ஃப்ரீயாக வீட்டுக்கு போக விடாது போல இருக்கே. குட் ஈவினிங் மேடம். என்னையா, நான் என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? மேடம், அந்த வீராவை சகல சௌகரியத்தோட சந்தோஷமா வேலை பார்க்க வச்சிட்டு இருக்கியா? இல்லை மேடம், நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி சப் இன்ஸ்பெக்டர், அதுவும் ப்ரொபஷனரி பீரியட்ல இருக்கிறவ, அவளை ஒடுக்க உன்னால முடியலல்ல? நீ எல்லாம் இன்ஸ்பெக்டரா இருந்து என்னத்தை சாதிக்க போற? மேடம், நான் என்ன செஞ்சாலும் அவ தப்பிச்சிடறா மேடம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேற. நான் என்னதான் செய்ய முடியும்? வாய முடியா. கான்ஃபிடன்ஸ். ஏன் அது உனக்கு இல்லையா? மேடம், என்ன இருந்தாலும் போதும். உன்னோட மூளைக்கு என்ன செய்ய முடியும்னு காட்டிட்டேன். நீ இனிமே எதுவும் கழட்ட வேண்டாம். நான் ஒன்னு சொல்றேன், அது மாதிரி பண்ணு. சொல்லுங்க மேடம். நல்லா கேட்டுக்கோ. உன் ஸ்டேஷன்ல இருக்கிற அக்யூஸ்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தேன். அதை வச்சுதான் இந்த திட்டத்தை போட்டிருக்கேன். சொல்லுங்க மேடம். என்ன, இதையாவது கரெக்டா செஞ்சு முடிப்பியா? மேடம், சூப்பர் மேடம். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் மேடம். நாளைக்கு சாயந்தரம் அவ வேலையில இல்லாம வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா மேடம்? தேங்க்யூ மேடம்.
பாலிஷ் போட்டு கட்டில் மேல வச்சிருக்காரு பாரு. சரி டி. ஆ கோலம் நல்லா இருக்கா? ஃப்ளைட் ஏற போறேன்ல, அந்த ஞாபகார்த்தமா. நல்லா இருக்கான்னு கேட்டேன்டா. இது என்ன ஏரோப்ளேனா? ம் தூக்குனா குருவி மாதிரில இருக்கி, வாலி கீழே தொங்குது. எதுக்கு? கோலப்படி கொடு. அட குடு. எதுக்குங்கிற? கூட அதில் நான் ஒன்று சேர்த்துக்கிட்டுதேன், அப்பதான் அது முழுமையாகும். ம்ஹும். நீ சண்டை போடதான் லாய்க்கு, கோலம் போடலாம் லாய்க்கே இல்ல. நீ வீணா கோலத்தை கெடுத்துறாத. கோலத்தில் எழுதல, பக்கத்துல தான் எழுத போதேன். குடு குட. அட குடுங்க. தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுக்கு மன்னிக்கவும். இப்பதான் இந்த கோலமே முழுமை அடைஞ்சிருக்கு. இப்பதான் ஒரு முழு அர்த்தம் கிடைச்சிருக்கு பாரு. அப்படியா? ம். இதுல இன்னும் கொஞ்சம் எழுதணும். கொடு. இல்லை, இதுக்கப்புறம் எதுக்கு எழுதிட்டு மன்னிச்சிட்டேன்னு வார்த்தையிலே சொன்னா பத்தாதா? மன்னிப்புக்கு ஒரு லைன் பத்தாதா? ம். நீ அங்க போய் நில்லு. வெயிட் அண்ட் see. போடா. இப்ப கரெக்டா இருக்கு. இதுதான் சரி. இல்லை, அத கூட என்ன எழுத குடு போற? சொல்லுதல்ல, குடுங்க. பெட்டலி வா. அப்பா நான் கிளம்புதேன்பா. டேய் வீரா வராடா. ஐயோ ஐயோ. கலச்சிரு. அண்ணே நான் கிளம்புது என்ன? ஏண்டி இன்னைக்கும் சாப்பிடலையா? டைம் இல்லடி. அங்கே ஏதாவது டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு. இல்லை, தினமும் இவ்வளவு சீக்கிரம் போகணுமா என்ன? இது என்னல வேலை? ஆமாண்ணே, ஸ்பெஷல் டியூட்டி. இந்த நேரத்துலயா? அப்படி என்ன ஸ்பெஷல் டியூட்டி? என்னத்த செய்ய, இன்ஸ்பெக்டர் ஒரு சாடிஸ்டா இருந்தா எப்பனாலும் ஸ்பெஷல் டியூட்டி போட தானே செய்வாங்க. நான் வரேன். இல்லை, அங்க டிபன் சாப்பிட காசு இருக்கா? எல்லாம் இருக்குண்ணே, நான் வரேன். ஏம்ல இவ ஏதோ சொல்லுதால, அது ஸ்டாடிஸ்ட் அப்படின்ட்டு என்ன? உன்ன மாதிரின்னு அர்த்தம். அழகா போட்ட கோலத்தை கெடுத்துட்டல்ல, அதான். என்னைய மாதிரியா? என்னைய மாதிரினா அன்பானவனா தானே அர்த்தம். பறவை பேத்துக்கு டென்ஷன் ஆகுதா? ஒருவேளை டாக்டர் ஏதோ மாத்தி சொல்லுதாலாம். போ சார். ஆ அக்யூஸ்ட வர சொன்னீங்களே. சரி, நான் பேசிக்கிறேன், நீ வெளியில போயா. ஓகே சார். டேய், உனக்கு இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இல்லையா? ஆமாங்கய்யா, கோர்ட் ஹியரிங் தான்யா. கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. டேய், இன்னைக்கு உனக்கு ஹியரிங் இல்ல, விடுதலை. என்னையா சொல்றீங்க? டேய், உன்னைய புது எஸ்ஐ வீரலட்சுமி தான் கூட்டிட்டு போவா. உனக்கு ஹேண்ட் கப்ஸ் போடுவாங்க. அந்த சாவிய நான் உன்கிட்டயே தந்துருவேன். என்கிட்டயா? போற வழியில நீ கைவிலங்க அவுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடிடணும். ஐயா, என்னை ஓட விட்டு என்கவுண்டர் பண்ண போறீங்களா ஐயா? டேய் டேய், நிஜமாவே இன்னைக்கு உனக்கு விடுதலை தான். நான் சொன்ன மாதிரியே செய். இந்த சாவி, இத பத்திரமா வச்சுக்க. சரியான நேரத்துல தப்பிச்சிரு. சரிங்கய்யா. ஏமா என்னம்மா லேட்டு? கோர்ட் டியூட்டின்னு இப்பதான் சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதான் அவசரமா ரெடியாகி ஓடி வரேன். ஐயா ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்காருமா, சீக்கிரமா போமா. ஓகே சார். சல்யூட்ல நல்லா தான் வைக்கிற.
ஆனா டைமுக்கு தான் வர மாட்டேங்கிற. சார் இங்க பாரு, இவனை இன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றது தான் உன்னுடைய டியூட்டி. ஆட்டோல கூட்டிட்டு போயிடு. சரி சார். கூட யார் சார் வராங்க? ஏன் தனியா போக மாட்டியா? அதான் அவன் கையில ஹேண்ட்கப்ஸ் போட்டிருக்குல, கூட்டிட்டு போ. இல்ல சார், ஆனாலும் கோர்ட் டியூட்டிக்கு தனியா எப்படி சார்? அதுக்காக உன் கூட ராணுவத்தை அனுப்ப முடியும்? கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கூட்டிட்டு போ. எஸ் சார். இந்தா கூட்டிட்டு போ. வாயா. அம்மா எல்லா விவரமும் சொல்லிட்டேன். எல்லாம் பிபி பார்த்துக்குவாரு. நீ அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண மட்டும் போதும். ஓகே சார். ஆ யோ வாயா. சொல்லு ரத்னம். மேடம், அக்யூஸ்ட வீரா கூட அனுப்பிட்டேன். ஹேண்ட்கப் சாவியும் அவங்கிட்டே கொடுத்துட்டேன். ஏற்கனவே அவன் பல தடவை போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு தப்பிச்சவன் தான். இந்த தடவை வீராவால ஒன்றும் பண்ண முடியாது. வெரி குட். அவன் தப்பிச்சு ஓடினதும் உன்கிட்ட தான் வந்து கண் கலங்கி நின்னு அழுவா. நீயா சொல்ற மாதிரி அவளை என்ன வந்து பார்க்க சொல்லு. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். என்னடா லுக்கு? என்ன திமிரா? ஒரு எஸ்ஐ முன்னாடியே விசில் அடிக்கிறியா? சொன்னா கேட்க மாட்ட? நான் விசில் அடிச்சா உங்களுக்கு என்ன மேடம்? ஏய் என்ன பேச்சு கொளறுது? வாயில என்ன? அத பத்தி உங்களுக்கு என்ன மேடம்? விசில் அடிக்காம வர மாட்ட? ஏய் இப்ப நிறுத்த போறியா இல்லையா? வாய மூடிட்டு வா. இல்ல பயப்படுற மாதிரி காட்டிக்க கூடாது, தப்பாயிடும். நிச்சயம் இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. எப்படியும் சமாளிச்சே ஆகணும். ஏய் கையில என்ன? ஒண்ணு இல்லையே. டேய் சொல்றா. ஒண்ணு இல்ல மேடம். ஏய் இது குடு. ஒண்ணு இல்ல. ஏய் குடுறா. ஒண்ணு இல்ல மேடம். சொல்றேன்ல. ஏய் ஹேண்ட்கப் சாவி உன் கையில எப்படிடா வந்துச்சு? ஒண்ணு இல்ல மேடம். குடுன்னு சொல்றேன்ல. என்கிட்ட இல்ல. குடுன்னு சொல்றேன்ல. குடுறா. குடு. குடுடா. தம்பி விடுப்பா. எப்படிப்பா வரா? ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா. ஏய் இல்லடா. இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல. டேய். இல்லடா. டேய். இது ஒரு ட்ராப் தான். என்னையே சிக்க வச்சிருக்காங்க. ஐயோ நிம்மதியா வேலையை கூட பார்க்க விட மாட்டாங்க போல இருக்கே. அண்ணா ஏண்டா காண்டாம இருக்க? போலீஸுக்கே டேக்கா கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடலான்னு பாக்கியா? நினைச்சேன்டா வீராக்கு எதிராக ஏதோ சதி நடக்குதுன்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே நடந்துடுச்ச. அது எப்படி இல்ல? நான் இருக்கும் போதே தப்பிச்சிடுவியா இல்ல தப்பிக்கத்தான் விட்டுருவேன்.
ஏலே உண்மைய சொல்லல. என்ன உண்மையில சொல்ல? சாவி கொடுத்தவன் உன்கிட்ட சம்முவம் வருவான்னு சொல்லலையா? யார் அந்த சண்முகம்? நான் தாண்டா அந்த சம்மு.